வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு லெவலில் மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணாங்க அப்படின்னா சூப்பரான ஒரு எக்ஸ்பைரி டேவாக வந்து இருக்க போகுது. அது என்ன லெவல், நிஃப்டியில் எக்ஸ்பைரி எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக வந்து பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா, சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி டெய்லி ப்ரிடிக்ஷன், கீ லெவல் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ட்டு சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷனையே ரொம்ப 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 சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப். வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எளிமையான அடிப்படையான சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தேட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தி லைவ் மார்க்கெட்டில் எங்கெல்லாம் வந்து என்ட்ரி எடுக்கணும், எந்த அளவுக்கு டார்கெட் வைக்கணும், எந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை லைவ் மார்க்கெட்லேயே சொல்லித்தரதுனால உங்களால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் முடியும், அதே சமயம் சம்பாதிக்கவும் முடியும். ஸோ ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய ப்ரிடிக்ஷனை நிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நிஃப்டி தான் நாளைக்கு எக்ஸ்பைரி டே வந்து இருக்க போகுது. அந்த எக்ஸ்பைரி டேயில் மேஜரான ஒரு லெவல் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ண போகுது. அந்த லெவல் எது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு எல்லோரும் ரொம்ப ஆவலாக இருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். நான் ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரெண்ட் லைனை எங்கேருந்து ட்ராப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 31st இந்த லோவில் இருந்து ட்ராப் பண்ண ட்ரெண்ட் லைனானது அப்படியே ஒரு சப்போர்ட்டை உருவாக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மேஜரான லெவலில் பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மேஜரான மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதனால் இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி தான் நாளைக்கு நாம் ட்ரேட் வந்து பண்ண போகிறோம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் என்ன லெவலில் வந்து நம்மளுக்கு வந்து மீட் ஆகும் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21,880 860 அப்படின்ற சேஃப் ஜோனை நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணாலும் இந்த 21,860 அப்படின்ற லெவலில் பிரேக் அவுட் வந்து பண்ணணும். ஸோ அப்படி 21,860 அப்படின்ற லெவலில் பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபர்தராக டவுன் சைடு வரும். 21,860க்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னாவே 21,800 தாங்க. 21,800 அந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா 21,760 21,760 அப்படின்ற லெவலில் பிரேக் டவுன் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபர்தராக 21,720 21,700 ஃபைனலாக இருக்கக்கூடிய சப்போர்ட் 21,650 இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஃபால் நடக்கும் அப்படின்றத மறந்துட வேணாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் வந்து பண்ண போகிறோம். இந்த ட்ரெண்ட் லைனில் ஃபேக் அவுட் நடக்காமல் மார்க்கெட் கரெக்டாக வந்து பிரேக் அவுட் கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்த்து பொறுமையாக வந்து என்ட்ரி எடுங்க. அவசரப்பட்டு வந்து என்ட்ரி எடுக்க வேண்டாம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக வந்து சொல்லிக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக இது நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கொடுத்துருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைனாக வந்து இருந்திருக்கு. அதனால் இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக வந்து நம்ம சொன்ன லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணுறாங்களா அப்படின்றத மட்டும் பொறுத்து வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து கால் சைட் போகுவதற்கு எந்தவித வாய்ப்புகளும் இல்லை. நம்ம இப்போ மார்க்கெட் முடிஞ்ச பிறகு மார்க்கெட்டை அனலைசிஸ் பண்ணுறோம், ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து கொடுக்குறோம். அப்படி வந்து கொடுக்குறப்போ நம்ம கண்ணால் என்ன பார்க்குறோமோ அதை வச்சு தானே சொல்ல முடியும். இதுக்கு அப்புறம் இது வரும் அப்படின்றத வச்சு நம்ம ஒரு அசம்ஷனில் வந்து சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால் நான் இது வரைக்கும் கண்ணால் பார்க்குறது இந்த ட்ரெண்ட் லைனை பார்க்குறேன். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் நடந்துச்சுன்னா இந்த அளவுக்கு ஃபால் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறேன். இப்போ அப்சைட் போவதற்குண்டான ஒரு பேட்டர்ன் அந்த மாதிரியும் எனக்கு எதுவும் கிடைக்கல. அப்சைட் போவதற்குண்டான வால்யூமும் எதுவும் கிடைக்கல. ப்ளஸ் அப்சைடில் எப்போதெல்லாம் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுதோ அப்போல்லாம் வந்து ஃபால் ஆகுதுங்க. சரிங்களா? ரைஸ் ஆகுது, ஃபால் ஆகுது, ரைஸு, ஃபாலு. ஸோ அதனால் ஒரு ஸ்ட்ராங்கான அப் மூமெண்ட்டத்தை நான் எப்போ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 22,050 அப்படின்ற புள்ளி மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா 22,125 அப்படின்றது அதிகபட்ச டார்கெட்டாக இருக்கும். சரிங்களா? இங்கே இருந்து ஒரு 50 புள்ளிகள் நம்ம வந்து ஒரு டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த 22,125 அப்படின்றது இரண்டு விதமாக செயல்படும். 22,125 அப்படின்றது ஆல் டைம் ஹை. ஸோ அந்த 22,125 ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே உருவாகக்கூடிய பேட்டர்ன்களை பொறுத்து ரிவர்சல் ஆகும். அல்லது இந்த 22,125 அப்படின்ற லெவலை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அங்கே இருந்து ஸ்ட்ராங்கான அப்மூவ் வந்து போகும். ஏன்னா இதுதான் ஆல் டைம் ஹை.
பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு எப்படி வந்து ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு ஒரே ஒரு துரும்பு அளவுக்காவது வந்து உதவி செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு நம்புகிறேன். நீங்கள் அதை உணர்ந்தீங்க, கரெக்டாக தான் வந்து சொல்லியிருக்கோம், எனக்கும் கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் ஒன்று கொடுத்தீங்கன்னா இன்னும் எனக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல வந்து சொல்லிக்கிறேன். நாளைக்கு எப்படி வந்து ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் லெவல் தான். 45,525லிருந்து 46,054. நான் இந்த ஜோனுக்குள்ளே எதையுமே வந்து பெருசாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ இந்த ஜோனில் பொறுமையாக வந்து மார்க்கெட் நடக்கட்டும். இதை விட்டு வெளியே வந்த பிறகு தான் மார்க்கெட்டுக்கு ஒரு மோட்சமே வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி பார்க்குறப்போ இங்கே மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸுக்குள்ளே வந்து இருக்காங்க. ஸோ ஃப்ரீயாக வந்து விடுவோம் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். ஸோ அதை தாண்டி என்னுடைய ப்ரிடிக்ஷன் வந்து கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் 56,054 நேற்றும் அதை தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கும் அதை தான் வந்து ஹையாக எடுத்திருக்கு. நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்கனவே மார்க்கெட்டு நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு 3 நாள் கன்சாலிடேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு மேபி இந்த 46,054 பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ கால் ஆப்ஷன் சைட் போகலாம். சரிங்களா? ஸோ அப்படி கால் ஆப்ஷன் சைட் போகிறேன் அப்படின்னா 46,050க்கு பிறகு 46,250, 46,350, 46,420 வரைக்கும் போகலாம். இந்த டார்கெட் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இந்த டார்கெட் எல்லாம் மார்க்கெட் எப்போ வேணும்னா வந்து ரிவர்சல் ஏற்படுத்தும். ஸோ அதனால் இந்த டார்கெட்டில் எல்லாம் எக்ஸிட் பண்ணிடும். டார்கெட் ஹிட் ஆகும்போது எக்ஸிட் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் இவ்வளவு போகும், அவ்வளவு போகும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காம டார்கெட் ஹிட் பண்ணிட்டாங்களா உடனே வந்து எக்ஸிட் பண்ணிடுறது ரொம்ப 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 நல்லது. ஸோ அதனால் இந்த டார்கெட்டில் எல்லாம் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிரும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த ரேலியை ஆப்போசிட்டாக பண்ணக்கூடிய வால்யூம் அப்படின்றது இன்னும் வரலை. மேபி நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில் அது வருவதற்கு வாய்ப்புகள் இருந்தால் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் அந்த அளவுக்கு வால்யூம் இன்னும் வரல. அப்படி வந்து நமக்கு முன்னாடியே நமக்கு உணர்த்தக்கூடிய பேட்டர்ன்களும் எதுவும் இன்னும் வந்து உருவாகலை. சரிங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு கன்ஃபார்மே இல்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இது வந்து புரிஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அதே போல் இப்போது நிஃப்டியில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணும், ஒரு மேஜரான ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணுது அப்படின்னா ஒரு டவுன் சைட் போகும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தோம். நிஃப்டி ஃபால் ஆகுது அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் தொடர்ந்து ஃபால் ஆவதற்கு 90% வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்க்குறப்போ பிரேக் டவுன் லெவல் என்ன, 45,525. ஸோ 45,525 அப்படின்றது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கிறத நீங்களே பார்க்க முடியும். 45,525 எப்போ வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போது 45,320, 45,320க்கு பிறகு 45,210, 45,070 வரைக்கும் அதிகபட்சம் போகலாம். சரிங்களா? 45,070 எப்போ வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபால் நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்த வரைக்கும் நிஃப்டி எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து ட்ரேட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த ட்ரெண்ட் லைனில் எப்போ வந்து பிரேக் அவுட் நடக்கும், அங்கே நடந்தால் எந்த அளவுக்கு டார்கெட்டை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களையும், பேங்க் நிஃப்டி என்ன ஒரு நிலையில் வந்து இருக்காங்க, இனிமேட்டுக்கு மார்க்கெட் எப்படி வந்து போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் ஓரளவுக்கு வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வலியது வாழும். நன்றி.